பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் புனிதமான விஷயங்கள் சீர்குலைத்து ஈமானை பலகீனப்படுத்துபவர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். அன்றியும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். அல் குர்ஆன் சூரா 2 வசனம் 188. நம் கண்மணி நாயகம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அமுதமொழி. அல்லாஹ்வின் மீதானையாக அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தமக்கிழைக்கப்பட்ட கொடுமைகளில் எதற்காகவும் தமக்கென என்றும் எவரையும் அவர்கள் பழிவாங்கியதில்லை. அல்லாஹ்வின் புனித சட்டங்கள் சீர்குலைக்கப்பட்டு அதற்காக அல்லாஹ்வின் சார்பாக பழிவாங்க வேண்டுமென்று இருந்தால் தவிர. அறிவிப்பாளர் அன்னை ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 6786 ஹதீஸ். ஒருமுறை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய நாட்டில் வாழும் பிற மதமானவர்களிடமிருந்து ஒரே ஒரு தங்க நாணயத்தையோ பொற்காசையோ பெற முடியாத காலம் வரும்போது உங்கள் நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அப்போது அபூ ஹுரைராவே, அவ்வாறு ஒரு காலம் ஏற்படும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆம், அபூ ஹுரைராவின் உயிர் யார் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, இதை நான் உண்மையே பேசியவரும் உண்மையே அறிவிக்கப்பட்டவருமான நபி ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து கேட்டுத்தான் சொல்கிறேன் என்று பதிலளித்தார்கள். அப்போது மக்கள், எதனால் அத்தகைய காலம் ஏற்படும் என்று கேட்டார்கள். அதற்கு ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் அடைக்கல உறுப்பும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அடைக்கல உறுப்பும் அவமதிக்கப்படும். அதாவது முஸ்லிம்கள் ஒப்பந்தப்படி நடக்காமல் நம்பிக்கை மோசடி செய்வார்கள். அப்போது அல்லாஹ் பிற மதங்களுடைய உள்ளங்களுக்கு துணிவை தந்துவிடுவான். அவர்கள் தங்கள் கரங்களில் இருப்பதை தடுத்துக் கொள்வார்கள். அதாவது ஜிஸ்யா வரி கட்ட மறுத்து போர் புரியவும் துணிந்து விடுவார்கள். அறிவிப்பாளர் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 3130 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். எவர் அல்லாஹ்விற்கு மறைவில் இரகசியமாக மோசடி செய்கிறாரோ அல்லாஹ் அவரது இரகசியத்தை பகிரங்கப்படுத்தி விடுவான் என்று ஹதரத் துன்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். ஆதார நூல் அத்தாஉ வத்தவாஉ 60 பக்கம். இப்பண்பு ஒருவரின் பலகீனமான ஈமானுக்கு அடையாளமாகும். ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைனா வ அலைக்கும்.